மண்ணு மாதிரின்னு வச்சுங்க. மண்ணை வச்சுண்டு, மரத்தை வச்சுண்டு, காகித கூடை வச்சுண்டு, தங்கத்தை வச்சுண்டு, இரும்பை வச்சுண்டுங்கிற போலே பிரகிருதியை வச்சுண்டு, அந்த மூல பிரகிருதியை வைத்து கொண்டுதான் பிரம்மம் எல்லாத்தையும் படைப்பார். அதுல முதல்ல உருவாக்கப்படுறது மூல பிரகிருதி மாறும், மகான்கிற தத்துவமாகும். மகான் மாறும், அகங்காரம்ங்கிற தத்துவமாகும். அகங்காரம் விகாரத்தை அடையும். அதுதான் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் என்ன பஞ்சபூதங்களா இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் வரும். வாக்கு, பாணி, பாத, பாயு, பஸ்தம் வரும். மனம்ங்கிற இந்திரியம் வரும். இது இத்தனையும் பகவான் உருவாக்கி விடுறார். எல்லாத்தையும் எதுல இருந்து? மூல பிரகிருத்தியிலிருந்து. அந்த பிரகிருதி மாறும் 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 மாறும். இது வரைக்கும் ஆயிடும். செங்கல் ஆயிடும், சுண்ணாம்பாயிடும், அதுவாயிடும், இதுவாயிடும். கட்டடத்தை கட்டியாச்சு, பிசிடி போட்டாச்சு, வழக்கு போட்டாச்சு. இது இத்தனையும் மாறுது. எங்கேருந்து ஆச்சுனால் மூல பிரகிருத்தியிலேருந்து ஆச்சு. அதை தான் இத்தனையுமா பரிணமிக்கிறது. இந்த சப்தத்தை ஞாபகம் வச்சுக்கோ. பரிணாமம், பரிணாமம், பரிணாமம்னா மாறுவது. பரிணாம வளர்ச்சின்னு அடிக்கடி புத்தகங்கள்லாம் படிக்கிறோம் இல்லையோ. இப்ப எப்படி இருந்தோம், இன்னொன்னு நம்பவே நம்பாதீங்க. இப்ப இது படிச்சுட்டு இருக்கிறதுல ரொம்ப தெளிவா தெரிகிறது பிரம்மம் படைச்சிருக்காருன்னு. அவர் படைக்கும் போதே ஸ்தாவரத்தை தனியா படைக்கிறார், ஜங்கமத்தை படைக்கிறார், சிங்கத்தை சிங்கமா படைக்கிறார், புலிய புலியா படைக்கிறார். குரங்கிலிருந்து தோன்றினான் மனிதன்கிறது வேதாந்தத்துக்கு நேர் விருத்தம். அதை சாஸ்திரம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. எதுக்கு இது நமக்கு? இப்போ அவ பாட்டுக்கு அவன் நன்னா இருக்காடோ இல்லையோ குரங்குகள்லாம். இது தேவையில்லாத அவள்கிட்டேருந்து நம்ம உருவாரோன்னு சொல்லிட்டு அவர் ஒழுங்கா ஆஞ்சநேய சுவாமியை தலைவராக கொண்டு திருப்தியா இருக்கா. நம்மாட்ட ஒன்றும் பக்தி இல்லாதவா கிடையாது குரங்குகள் எல்லாரும். ராமாவதாரத்தினாலேயே பெருமை. இப்ப நாம அவள்கிட்டேருந்து வந்தோம்னா வருத்தம் நமக்கு இல்லை, குரங்குகளுக்கு தான். இப்படி போய் நம்ம பேரை கெடுத்துட்டானேவா. நாம மாட்டுக்கு ராமகைங்கரியத்தில் ஈடுபட்டு நிம்மதியா இருந்திருந்தோம். இவர் கெடுத்துட்டாரே. நாள் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், எல்லா வாகனங்களும் பெருமாள் வச்சிருக்கார், மனுஷ வாகனம் வச்சிருக்காரா? இல்லவே இல்லை. உள்ளவே பாருங்க, கருட வாகனம் இருக்கார், சேஷ வாகனம் இருக்கார், யானை வாகனம் இருக்கார், திருவடி வாகனம், பெரிய திருவடி வாகனம் இருக்கார், ஹனுமார் வாகனம் இருக்கார், சந்திரபிரபை இருக்கார், குதிரை வாகனம் இருக்கார், ஹம்ச வாகனம் இருக்கார், எல்லாம் இருக்கார். மனுஷ வாகனமே இல்லை. கிளம்பினா 4 வீதி சுத்தி திரும்பி கொண்டு சேப்பனான்னு சந்தேகம். அதனாலதான் பெருமாள் வச்சுக்கவே இல்லை. கருடனை நம்பலாம், ஹனுமாரை நம்பலாம், ஆதிசேகனை நம்பலாம். இவன் இங்கேருந்து போறச்சே ஒரு மாதிரி இருப்பான். பாதி தூரத்துல கேட்டது கிடைச்சுன்னா வச்சுட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் பெருமாள் திரும்பி வந்தாகணும் இல்லையோ. அந்த நன்றியான இருக்கட்டும் அப்படின்னு தான் மிருகங்களை மட்டும் வச்சுட்டு இருக்கார் போல் இருக்கு. அதனால சிருஷ்டிக்கும் போது குரங்கிலிருந்து தான் பகவான் மனிதனை மாற்றவே இல்லை, மூல பிரகிருத்தியிலிருந்து மாற்றி கொண்டு வருகிறார். இன்னொன்னு ஞாபகத்தில் கொள்க, சிறியதிலிருந்து பெரியது தோன்றிற்றா, பெரியதிலிருந்து சிறியது தோன்றிற்றா. அறிவியல் படி பார்த்தேனால் சின்னதிலிருந்து தான் பெருசு உருவாகும். அறிவியல் என்னன்னு சொல்ற, தண்ணீர் எப்படி உருவாருது? இதுல 2 அணு, இதுல 1 அணு, இந்த 2 சேரணும். ஒரு பேர் போடுறீங்களோ இல்லையோ, ஆங்கிலத்தில் என்னவோ நீங்க எழுதிங்களே. இந்த இந்த காற்றினுடைய 2, இந்த காற்றினுடைய 1, இது 2 சேர்ந்துன்னா தண்ணீர் அப்படின்னு எழுதிடுறோமோ இல்லையோ. அப்ப அவ சொல்றது என்ன? அணு அணு சேர்ந்தால் அதுக்கு துவயணுன்னு பேர், திஸ்ரணுன்னு பேர். அது சாஸ்திரமே சொல்றது. அவர்கள் அறிவியலாளர்கள் சொல்றது மட்டும் இல்லை. இப்போ அதை துவயணக்கம்னுவா, திஸ்ரணம்னுவா. 2 சேர்ந்தது ஒன்னாச்சு, அதுல 3 சேர்ந்தது ஒன்னாச்சு. அப்ப சின்ன சின்னதா அணு அணுவா இருக்கிறது சேர்ந்து சேர்ந்து பெருசா இருக்கிறது உருவாருது. இதுதான் அறிவியல். ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு என்ன தெரியுமோ, பிரம்மம் விபு, பிரம்மத்திடத்திலிருந்து சின்ன சின்னதா இருக்கிற நாம உருவாயின்னு இருக்கோம். அப்ப விபுவனிடத்திலிருந்து அணு உருவாருதுங்கிறது தான் சாஸ்திரம். அணுவனிடத்திலிருந்து விபு உருவாருதுங்கிறது அறிவியல். இது பெரிய வித்தியாசம். நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்க. பிரம்மன் தான் படைக்கிறார், அவர் மிக மிக பெரியவர். அவரிடத்திலிருந்து சின்ன சின்னதா இருக்கிறது உருவாக ஆரம்பிக்கிறது. அது எப்படி உருவாகும்? கீழே ஒரு கேள்வி கேள்வி இல்லையோ. பார்ப்பறவர் அவரே, பார்வையும் அவரே, பார்க்கப்படுறவரும் அவரே, எல்லாம் அவரே. என்ன, எதனால் அவரே? பிரகிருத்தியை கொண்டுதான் உலகத்தை அத்தனையும் சிருஷ்டிக்கிறார். அந்த மூல பிரகிருதி பிரம்மத்தை விட்டு பிரியாமல் அவர் திருமேனியாகவே ஒட்டின் இருக்கும். அவரோட எப்பவும் விசிஷ்டமா இருக்கும். அதுதான் விசிஷ்ட பிரம்மம், விசிஷ்ட பிரம்மம்னு சொல்றோம் இல்லையோ. விசிஷ்டம்னா கூடியதுன்னு அர்த்தம். பிரகிருதி பிரம்மத்தோட கூடி இருக்கும். அவருடைய திருமேனியினுடைய ஒரு பகுதியே, காலா இருக்கட்டும், தொடையா இருக்கட்டும், முழந்தாளா இருக்கட்டும், அவருடைய திருமேனியின் பகுதியே பிரகிருதி. பிரகிருத்தியே பிரம்மத்துக்கு மொத்த திருமேனின்னு நினைச்சு விடாதீங்க. அவர் திருமேனி ரொம்ப ரொம்ப பெரியது. எல்லாமே அவர் திருமேனி தானே. அந்த எல்லாம்ங்கிறதுக்குள்ள ஸ்ரீவைகுண்டமும் அடக்கம். ஸ்ரீவைகுண்டமும் பிரம்மத்துக்கு திருமேனி தான். லீலா விபூதி நாம வாழறதும் திருமேனி அவருக்கு தான். அப்ப பிரகிருதி முழுக்க அவரது, அப்ராகிருதமான வைகுண்டம் முழுக்க அவரது,
அவரதுன்னா சொத்து தள்ளி இருக்கல, அந்த சொத்தை தன்னை விட்டு பிரியாம தன் வசத்திலேயே வச்சுருக்கார்.